மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை இந்த நிலைப்பாட்டுக்கு ஒப்புக்கொள்ள வைப்பார்கள். எடப்பாடி பழனிசாமியும் ஒருபோதும் பாஜகவோடு ஒட்டுமுள்ள உறவுமுள்ள எந்த தேர்தலிலும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு உறுதியான நிலைப்பாடு எடுத்தார்ல, அந்த உறுதியான நிலைப்பாட்டை தளர்த்தி வந்தது போல அதிமுக விலக்கப்பட்ட விலகி சென்றவர்களை சேர்க்க மாட்டேன் என்கிற அந்த உறுதியான நிலைப்பாட்டிலிருந்து மாறி கட்சி முக்கியம், பாரதிய ஜனதா கட்சி அதற்கான முன்முயற்சி. நான் கேட்கிறேன், இப்ப இரட்டையில ஒரு சிக்கல் இருக்கு. தேர்தல் ஆணையத்தில் உயர்நீதிமன்றத்தில் சில பிரச்சனைகள் இருக்கிறது. எனவே ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு தான் இரட்டை இலை சின்னம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வந்து ஒரு கட்டாயம், ஒரு அழுத்தம் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வந்தால் ஒன்றுபடுவோம் என்கிற அந்த கான்செப்டில் தான் இருக்காங்க. ஒருவேளை அப்படி ஒன்றுபடாத நிலை வந்தால் இங்கு ஒரு வலிமையான கூட்டணி உருவாகிறது. தவேக, காங்கிரஸ், மற்ற நம்ம தேமுதிக போட்ட ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி கூட அவங்க பேசுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். தவேக தரப்புல இருந்து பாமக தரப்பு கூட பேசுறாங்க அப்படின்னு. ஸோ அப்படி ஒரு அணி கட்டமைக்கப்படுகிற பொழுது அவர்கள் விருப்பம் தவேகவுடைய விருப்பமாக இருக்கிறது. திரு ஓபிஎஸ் அவருடைய விருப்பம் இன்னும் நமக்கு வெளிப்படையா தெரியும். அரசியல்ல எப்போது வேண்டுமானாலும் எந்த நிலைப்பாட்டையும் எடுப்பார்கள், யாரோடும் யாரும் கைகோர்ப்பார்கள். வெற்றி முக்கியம், கட்சியின் நலம் முக்கியம் அப்படிங்கிறது. தன்னை நம்பி வந்தவர்களுடைய விருப்பம் என்னங்கிறத பார்ப்பார். இப்ப பாஜகவிலிருந்து வெளியேற வேண்டாம்னு அவர் கூட யோசிச்சாரு. ஆனா கட்சியினுடைய முதன்மை ஆலோசகர் பண்டுட்டி ராமச்சந்திரன் தொடங்கி திரு ஓபிஎஸ் பின்னால் அனுபவித்தர கடைசி தொண்டன் வரைக்கும் மரியாதை இழந்து அங்க நாம இருக்க வேண்டாம், நமக்கு சுயமரியாதையும் தன்மானமும் முக்கியம்